இது ஒரு உவமையாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி. இந்த இந்த முழு அதிகாரத்தை வாசித்தபடியினால அதுல இருக்கக்கூடிய வசனங்களுக்கு போறதுக்கு முன்னால, ஒரு பெண் என்பது ஒரு தேசத்தை குறிக்கிறது. அப்படியே ஒரு பெண்ணாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு பெண் என்பது ஒரு தேசத்தை கொடுக்கிறது. இப்போ ஒரு தேசமே மெய் தெய்வனை விட்டுவிட்டு, உண்மையான ஆண்டவரை விட்டுவிட்டு ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் செல்லுமாயின் அந்த முழு தேசமே நியாயம் விசாரிக்கப்படும். இப்போ மதம் இல்லாத பொதுவான தேசங்கள் இருக்கிறது. ஆனா மதத்தை ரொம்ப அதிகமாக கடைபிடிக்கிற தேசங்களும் இருக்கிறது. இப்போ ஒரு தாய்க்கு 2 பெண் பிள்ளைகள். ஒருத்தி பேர் அகோலியாள், இன்னொருத்தி பேர் அகோலிபாள். அங்கேயே வசனத்துல மிக தெளிவாக இருக்கிறது. அகோலியாள் என்பதற்கு சமாரியா என்று அர்த்தம். அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்று அர்த்தம். இப்போ அடிப்படையா இந்த பகுதியில என்ன இருக்கிறது என்றால், இந்த 2 பேரும் எருசலேம் சமாரியான் பிரியறதுக்கு முன்னால ஒரே குடும்பமா இருந்தார்கள். எகிப்துல ஒரே குடும்பமா இருந்தார்கள். எகிப்துலன்னு சொன்னதுமே யார் நாட்கள்? மோசேயின் நாட்கள். அப்போ ஒன்னா இருந்தாங்க. அங்கிருந்து அங்க எகிப்துல இருக்கும் பொழுதே இவர்கள் எகிப்தின் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அடிமை தனத்தில் இருக்கும் பொழுதே மெய் தேவனை இவர்கள் வணங்கவில்லை. அடிமை தனத்திலிருந்து நான் கிருபையாக இவர்களை மோசேயின் தலைமையில யோசுவாவை கொண்டு இவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தேன். வரும் பொழுது வனாந்திரத்திலேயே மோசே மலையின் மேல ஏறி வந்தபோது இவர்கள் கன்றுக்குட்டியை வணங்கினவர்கள். அப்படின்னா இன்னும் தேசம் பிறக்காத இளமையில் இருக்கும் பொழுதே இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தவர்கள். சரி, இவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தேன். அப்போ இந்த 12 கோத்திரங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமை தலைநகரமாக கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தேன். இவர்களோடு வந்த மற்றவர்களான இவர்களுடைய உறவுகளுக்கு சமாரியாவை கொடுத்தேன். முதல் மூத்த சகோதரி சமாரியா. சமாரியா என்பது எருசலேமுக்கு தலை மேல வடக்கில இருக்கும். அந்த வடக்கிலிருந்து வடகிழக்கு பகுதியை பார்த்தீங்கன்னா இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய ஈரான், ஈராக். இப்போ இத பார்த்துட்டோமா? எதிரி தேசங்களை பார்க்கலாம். ஈரான் அசீரியா. ஈரான் சொல்லுங்க அசீரியா. ஈராக் பாபிலோன். இத புரிஞ்சுக்கினா தான் இந்த முழு அதிகாரத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இது யாரு அது யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா தான். இப்போ வடக்கே இருக்கிற சமாரியாவுக்கு அசீரியா மேல மோகம், ஈரான் மேல இஷ்டம். இவள் ஈரானோடு ஒப்பந்தம் போடுவாள். யாரு? அகோலியாள் அல்லது சமாரியா. கீழே இருக்கிற எருசலேம் அல்லது இஸ்ரவேல் அகோலிபாள், இவள் பாபிலோனோடு தொடர்புடையவள். எசேக்கியா ராஜா என்ன பண்ணா? முதுகுல கேன்சர் வந்துட்டு நல்லான உடனே என்ன பண்ணா?
நான் சுகமாயிட்ட பிறகு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சுட்டு யாரை கூப்பிட்டான்? பாபிலோனியர்களை, ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு, ஃப்ரெண்டுங்களை தான் சிநேகிதர்கள் ஆகிய பாபிலோனியர்களை கூப்பிட்டு தேவாலயத்தை சுத்தி காமிச்சு, பொக்கிஷ சாலையை கொண்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சான். இப்ப இதுல இருந்து இஸ்ரவேலர்கள் யாருக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க? பாபிலோனியர்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க. இது அன்னியோட முடிஞ்சிச்சுன்னா இன்று வரை 2026 வருஷம் மார்ச் மாசம் 12ஆம் தேதி இன்று வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு யுத்தம் நடந்துங்குது இல்ல, இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல பாஸ்டருங்க, இவங்க பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் பொதுவா எசேக்கியேல்ல சொல்லப்பட்டதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி கடந்துன்னு போயிடுவாங்க. ஆனா நம்ம தியானமாய் படிக்கும் பொழுது இதுக்கு காரணம் என்னன்னா, கூடா நட்பு, தவறான சவகாசம், ராங் ஃப்ரெண்ட்ஷிப், இதுதான் காரணம். என்ன பகை, என்ன பகை அப்படின்றதுக்கு முன்னால என்ன உறவுன்றத பார்க்கணும். இவங்களுக்கும் சமாரியாவுக்கும் அசிரியாவுக்கும் என்ன கனெக்ஷன்? சமாரியாவுக்கும் ஈரானுக்கும் என்ன தொடர்பு? கள்ள தொடர்பு. இஸ்ரவேலுக்கும் பாபிலோனுக்கும் என்ன தொடர்பு? கள்ள தொடர்பு. இவங்க தேவன் ஆவியாய் இருக்கிறார். என்ன போல உருவத்தை உண்டாக்காத, ஒரு சிலைய உண்டாக்காத, நான் சொல்ற நாள்ல ஓய்வாயிரு, ரெஸ்ட் எடு, ரொம்ப அலட்டிக்காத, வருஷத்துக்கு 3 பண்டிகை ஆசிரி, எருசலேமுக்கு வா, குடும்பமா வா, நல்லா புசித்து குடித்து சந்தோஷமா இரு. வருஷத்துல ஒரு நாள் பாவ நிவர்த்தி செய்யற நாள்ல உபாசமா இரு. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு? தம்மை குறித்ததான காரியத்தை லகுவாக்கினார். ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரி. சும்மா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்காத, எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வராதீங்க. அதுக்குன்னு சில ஆட்களை நியமிச்சு அவங்க மட்டும் அந்த வேலையை செய்யட்டும். நீங்க பிரகாரத்தில் இருந்து என்னை தொழுது கொள்ளுங்கள். ஒரு சிம்பிள் இளமை லகுவாக்கி ஆண்டவர் கொடுத்தார். இவங்களோ, அவங்க யாரு? ஃபர்ஸ்ட் அசீரியாவை பத்தி பார்க்கலாம். அவங்க தலப்பா கட்டிங்கோ. அவங்க எப்படிப்பட்டவங்க? தலப்பா கட்டின்னு சௌந்தர்ய சித்திர தையல் ஆடை போட்டுக்குன்னு அப்படியே மிடுக்கா உடைய நின்று இருப்பாங்களா? இவளுக்கு, அதாவது சமாரியாவுக்கு யார் மேல மோகம் வந்துருச்சு? அவங்க போட்டுன்னு அந்த அந்த ட்ரெஸ் போட்டுன்னு அவங்க மேல மோகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்புறம் அவங்க உன்னை விக்கிரகாரத்துல நடத்தி உன்னை சீர்கெடுத்து பிறகு எதிரிகளாய் மாறிவிட்டார்கள். ஸ்டார்டிங்ல சமாரியாவுக்கு ஈரான் அசீரியா ஃப்ரெண்டு. அப்புறமா அது என்னவா மாறிடுச்சு? பகையா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் சமாரியா மீது நியாய தீர்ப்பு வருகிறது. நியாய தீர்ப்பு வந்தா அதை பார்த்து சகோதரி புத்தி அடைய வேண்டும். ஐயோ, சமாரியாவுக்கு இந்த முடிவு வந்துருச்சே, அகோலியாளுக்கு இந்த முடிவு வந்துருச்சே, நான் அகோலிபாள், நான் இளையவள், நான் தப்பிச்சுக்கணும் இல்லையா? நான் தப்பிச்சுக்கணும் இல்லையா? நான் அந்த முடிவு எனக்கு வரக்கூடாது. அப்போ என் சகோதரி, என் மூத்த சகோதரி ஈரானோடு அசீரியாவோடு கள்ள தொடர்பு வச்சுருந்தா அதுல அவ செத்து போயிட்டா. நானு பாபிலோன் கிடக்குறேன். என் தொடர்பை நான் என்ன பண்ணிக்கணும்? கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவளுக்கு ஏற்பட்ட அந்த முடிவு தான் எனக்கும் ஏற்படும் என்று இவள் புத்தி அடைய வேண்டும். இவளோ புத்தி அடையவில்லை. இவள் அவள் செய்யாத மோசமான விக்கிரகங்களை தனக்கென்று உண்டு பண்ணினாள். சுவரில ஜாதி லிங்கத்தை ஏற்படுத்தி அதை வழிபட ஆரம்பித்தாள். கொஞ்சம் இது நம்மளுக்கு ரொம்ப வழக்கமான ஒரு வார்த்தை. இது லிங்கம்ன்ற வார்த்தை இல்ல.
லிங்கம்ன்ற வார்த்தை நமக்கு வழக்கமானது. நம்ம கேஜிஎஃப் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கிருந்து பேத்தமங்கலம் போனீங்கன்னா வழியில என்ன இருக்குது, கோடிக்குது. ஆமா, கோடிக்குது. இது கோடி வச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஒரு ஒரு நல்ல சுத்த இருதயம் உள்ள பைத்தக்காரன் இல்லாத ஒரு தெளிந்த ஒரு மனுஷன் எதை காட்ட பார்க்க விரும்ப மாட்டானோ அதை வணங்குகிறார்கள். அது இதை விட விரசமா என்னால சொல்ல முடியாது. ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஒருத்தர் எதை பார்க்க விரும்ப மாட்டாங்களோ அத பார்க்கிறார்கள். இந்த இரண்டாம் அவள், அதாவது அகோலிபால், இந்த ஜாதிலிங்கத்தை தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டார். சரி, இவளுக்கு எங்கிருந்து இது கனெக்ஷன்னா, பாபிலோனுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன். 3 நாடுகள் பேரு இருக்குது. நான் அதான் இதுன்னு சொல்லல, அதுல கோவா பேர் கொடுக்குது. படிச்சுங்கல்ல, கோவா தான் அதுன்னு நான் சொல்லல. சரித்திரபூர்வமா பாபிலோனுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. நேற்று யுத்தத்துல என்ன நடக்குதுன்னா, அங்க ஈரான் கிட்ட கொஞ்சம் பாருங்க, என்ன பைபிள் அது இல்ல, கொஞ்சம் பாருங்க. ஈரான் கிட்ட கடல் இப்படி வளையுது, ஒரு ஒரு ஆறு மாதிரி இப்படி வளையுது. அந்த இடம் ஈரானுக்கு சொந்தம். அந்த வழியாத்தான் எண்ணெய், கேஸ், பெட்ரோல், டீசல் சுமந்துன்னு வர கப்பலுங்க வரணும். ஒரு கப்பலை கூட போக விடல ஈரான் காரணங்க. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் 2 கப்பல் நேற்று பாம்பேக்கு வந்துருச்சு. ஆனா பிரின்சிப் யார் யாருக்கு? இந்தியாவுக்கும் ஈரானுக்கும். இந்த பக்கம் இந்தியா கிட்ட பிரின்சிப், அந்த பக்கம் ஸ்டார்டிங்ல யாருக்கிட்ட இருந்துச்சு? அதே ஈரானுக்கு சமாரியா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இப்பதான் என்ன ஆயிட்டாங்க? பகையாயிட்டாங்க. என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை? விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை. 6000 வருஷ சரித்திரம் இங்கத்தான் முடிஞ்சிருச்சு. இந்த எருசலேமுக்கு சொல்றப்போ தான் பிறந்த ஊராகிய பாபிலோன்னு இங்க வசனத்துல வாசிச்சோம். தான் தன் ஜென்ம தேசமாகிய பாபிலோன், பாபிலோன்ல இருந்து தான் கர்த்தர் மெசபடோமியா, பாபிலோன்ல இருந்து தான் கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்தார். பாபிலோன் விக்கிரகங்களின் தலைநகரம். இந்தியா இல்ல, பாபிலோன் தான் விக்கிரகங்களின் தலைநகரம். அதுல இருந்து என்ன தொழில்? ஆபிரகாமோடைய அப்பாவுக்கு என்ன தொழில்? சேலை செய்யறது. ரொம்ப சிலை வழிபாடு இந்தியாவில் அதிகம்னு பேசுறோம். ஆனா ரூட்டே வேற. எதுதான்? பாபிலோன் தான். அந்த சிலை வழிபாடு, சிலை செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் ஆபிரகாம். அவனை அழைத்தார் ஆண்டவர். அது வேண்டாம், அவங்க அதுல அழிஞ்சு போயிட்டோம், நீ தனியா வா, உன்னை கொண்டு ஒரு பெரிய ஒரு தேசத்தை நான் உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்படி உண்டாக்கப்பட்ட தேசம் அழைத்த என்னை விட்டுட்டு மறுபடியும் எங்க போச்சு? பாபிலோனுக்கு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, கட்டளையாவே சொல்றாரு, நீ பாபிலோனுக்கு போக கூடாது, எகிப்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க அங்கத்தான் என்ன பண்ணாங்க? சாலமோன் போய் எந்த எகிப்துக்கு போவானான்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த வீட்டுக்கு மருமகனே ஆயிட்டான். எப்படி? சும்மா போக்குவரத்து இல்ல, மாமியார் வீட்டுக்கு அடிக்கடிக்க ரதத்தை போட்டுன்னு போற மாதிரி ஆயிட்டாரு. எங்க போக கூடாதோ போயிட்டு வந்துடணும். அந்த வீட்டிலேயே பொண்ணு எடுத்துட்டார் ஐயா. முடிவு இவ்வளவு பிரச்சனைகள். இது இன்னைக்கு நேத்து கான்ஃபிளிக்ட் இல்ல, இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்லை. இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் அப்படியே வம்சாவளியாய் வந்தது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அகோலிபால் உதாரணம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெளிவாய், அங்க பார்த்தா ஈரான், ஈராக் அல்லது அசீரியா, பாபிலோனியா, இங்க பார்த்தா சமாரியா, எருசலேம். இந்த 2 நாடுகள், அந்த 2 நாடுகளோட சிநேகம். எதுல சிநேகம்? விக்கிரக ஆராதனையில சிநேகம். இவங்க
விக்கிரகம் இல்லாத கடவுளை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் போய் விக்கிரக ஆராதனையில் இருக்கிற தேசத்தாரோடு சம்பந்தம் கலந்தார்கள். அதனால் வந்த வினை இவ்வளவும். சரி, இன்னைக்கு இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பின்வரும் அதிகாரங்களிலே இந்த அக்கினியினால் சுட்டெரிப்பேன், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், இதெல்லாம் இத்தனை பல முறை ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. சரித்திரம் மறுபடியும் திரும்ப திரும்ப நடந்து கொண்டு எத்தனை யுத்தங்கள் இவங்களுக்குள்ளவே. எப்போ இந்த இந்த எசேக்கியேல்ல தான் நான் ஒரு 3 முறை முழுசா இத படிச்ச பிறகுதான், இத தியானிச்ச பிறகுதான் இதை நம்ம நடத்தணும்னு ஒரு முடிவு எடுக்கிறப்போ கோகு மேகோகு யுத்தங்கள், 2வது வருகைக்கு முன்னால நடக்க போகிற யுத்தங்கள், அவைகளை பற்றியெல்லாம் மற்ற புத்தகங்களை விட இந்த புத்தகங்கள்ல தான் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு தேசத்தினுடைய அதிபதி சாத்தானை குறித்த ஒரு விவரம் இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது. இன்னொரு 8 அதிகாரங்கள் கழித்து அல்லது இன்னொரு 4 அதிகாரங்கள் கழித்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் காரணம் கூடா நட்பு. சரி, இன்னைக்கு 12ஆம் தேதி காலையில எழுந்து வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கு செய்தினா, கூடா நட்பு. கூடா நட்பு உடம்புக்கு ஆகாது. இத நீங்க என்ன அர்த்தத்துலனா எடுத்துக்கோங்க. கூடா நட்பு உடம்புக்கு ஆகாது. இப்போ பொதுவா அகோலிபால் பத்தி பேசியாச்சு. 48ஆம் வசனம் மட்டும் நம்மளுக்கு, அதை மட்டும் படிக்கலாம். இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு, அது கூட நீங்க பண்ண போறது இல்ல, நானே அந்த முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன்னு யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். யாருக்கு புத்தி வருது? இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும். இப்ப உடனே பிரதர்ஸ்கெல்லாம் அடட நம்மளுக்கு இல்ல இது யாருக்கு? எல்லா ஸ்திரீகளும் என்ன அடைந்து? சத்தமா அப்ப ஸ்திரீகளுக்கு என்ன இல்ல? எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை விட்டு திரும்பி செய்யாதிருக்கும்படி முறைகேட்டையே தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். சரி, நமக்கு என்ன பாடம்? புத்தி அடைய வேண்டும். என்ன புத்தி? விக்கிரக ஆராதனை பின்னால போகக்கூடாது. என்ன புத்தி? கூடா நட்பு. என்ன புத்தி? சும்மா ஃப்ரெண்டு, சும்மா தான், உள்ளெல்லாம் போறது இல்ல, பேருக்கு உள்ளெல்லாம் போறது இல்ல, அங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். ஏன் அங்க போறவங்க 4 பேர் கூட ஃப்ரெண்டா தான் போயேன், உன்னை கூட்டின்னு போய் மூலஸ்தானத்துல நிக்க வைக்கலன்னா கேளு. காரணம் கூடா நட்பு. காரணம் என்ன சொல்லுங்க? கூடா நட்பு. அது என்ன ஆகும்? ஆரம்பத்துல நண்பர்கள், பின்பு பகைவர்கள். ஆரம்பத்துல சமாதானம், அப்புறம் ரத்தம் சிந்துதல், பட்டயம். அப்போ பட்டயமே வரக்கூடாதுன்னா என்ன வழி? அந்த நட்பே வேணாம். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, நமக்கு என்ன பாடம்? நமக்கு விக்கிரக ஆராதனையோடு பங்கும் இல்லை, தொடர்பும் இல்லை. நமக்கு அதோட பங்கு இல்லை. அதை வணங்குகிறவர்களோடு நாம ரிலிஜியஸ் ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாது. அவங்க கூட பேசவே கூடாது, அவங்க கூட பழகவே கூடாதுன்னு சொன்னா தப்பா போயிடும். மத சம்பந்தமான உறவுகள் அவர்களோடு வச்சா அந்த விக்கிரக ஆராதனையிலே நம்மையும் கொண்டு போய் நிறுத்துவார்கள். புத்தி அடைவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.
கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர்